உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். டிவி சேனலுக்கு நான் விதைச்சு அதனால் பெற்ற ஆசீர்வாதத்தை நான் சாட்சியாக சொல்லும்படி வந்திருக்கேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் பிரதர் வந்து டிவி சேனலுக்கு விதைக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் கவர் கொடுத்தாங்க இல்லையா. விதைக்க ஆசை தான், வாங்கி வச்சுட்டேன். ஆனால் 2-3 வாரமாக டைலமோலையே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வர வேண்டிய பணங்கள் நிறையா லட்சங்களில் வராமல் இருந்துச்சு. வர விடாதபடி என் கணவர் வீட்டார்கள் அங்கங்கே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு வீட்டு வாடகை பணம் தான் வந்துட்டு இருந்துச்சு. அது எனக்கு பத்தாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு வீட்டை அந்த வாடகை பணம் ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதை வந்து நான் விதைக்கிற ஐடியாவில் எடுத்து வைக்கல. இப்போயும் அவ்வளோ பணத்தை நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன். ஜிபே வச்சுருக்கோம் இல்லையா. நான் ஏதோ இருந்த பணத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து பிரதர் விதைக்கிறதுக்கு முன்னால் அந்த விதைக்க காணிக்கை எடுத்து வருவாங்கல்ல. அப்போ சொன்னால் வெயிட் பண்ணு, நான் பேசுகிறத கேட்டுட்டு அப்புறமேலு விதைங்கன்னு சொன்னோடனே அவங்க சொன்னது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வார்த்தை எனக்கு எப்பவுமே ஆண்டவர் பேசுவாரா. அந்த வார்த்தை சொன்னோடனே ரொம்ப டச் ஆச்சு. நான் 2 வாரத்துக்கு முன்னால் எல்லாம் எழுதிலாம் ரெடியாக வச்சுருந்தேன். ஆனால் 2 வாரமாக எனக்குள்ள போராட்டம். இந்த பணத்தை போட்டுட்டோன்னா அடுத்து நமக்கு வாடகை வர்ற வரைக்கும் செலவுக்கு வேணுமே அப்படின்ட்டு. ஸோ விதைக்கிறத பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதை வந்து அவர் புஷ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு அந்த பணத்தை எடுத்து கவரில் வச்சுட்டேன். கவரில் வச்சுட்டு வச்ச உடனே எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சமாதான சந்தோஷம். அதை சொல்ல முடியாது. பேதுரு சொன்ன மாதிரி அதை சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷம். அடுத்து திரும்பி பிரதர் வந்து இந்த ஃப்ளைட்டை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா. லைஃப் இப்படியே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் 900 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னு. ஏன்னா நான் அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனில் தான் இருந்தேன். இதை சொன்னால் உடனே ஒரு அனாயிட்டிங்க, பெரிய க்ளோரி. நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொன்னார். அந்த விசுவாசத்தை நான் கிரியையில் காமிச்சேன் இல்லையா. தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுட்டு அப்படியே போய் வீட்டில் அமைதியாக படுத்துட்டேன். அந்த க்ளோரியில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன் 3 hours. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் கரெக்டாக ஒரு 4 மணி போல் ஒரு ஃபோன். எனக்கு என்னென்னா, எனக்கு வெல்ஃபேர் ஃபண்டு ஒரு 10 லட்சம் வர வேண்டியதை இவங்க லெட்ரு கொடுத்து அதை வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஷேர் வேணும்னு லெட்ரு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு லெட்ரு என்ன வந்துச்சுன்னா, நீங்கள் அவங்ககிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்ரு வாங்கிட்டு வந்தால் நான் உங்களுக்கு அதை தர்றேன் அப்படின்னு சொல்லி லெட்ரு வந்து கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. நான் போய் இந்த லெட்ரு பார்த்தேன், அக்டோபர் மாதம் வந்திருக்கு. ஏற்கனவே அவங்க நிறையா பணத்தை அடிச்சிட்டாங்க. அப்போ நான் காம்ப்ரமைசிங்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் வாங்கி தரட்டும்னு விட்டுட்டேன். பிரதர்கிட்ட சொல்லுவேன். பிரதர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, நீங்கள் கனெக்ஷனில் மட்டும் கரெக்டாக இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதில் அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். மறுநாளே ஃபோனுங்க, உங்களுக்கான 10 லட்சத்துக்கான செக்கு வந்துருச்சுன்னு. உடனே நான் மறுபடியும் கேட்குறேன், யார் பேருக்கு வந்திருக்குன்னு கேட்டேன். உங்கள் பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கு, நீங்கள் மட்டும் வாங்க, நாளைக்கு 11 மணிக்கு வாங்கன்னாங்க. இதில் எனக்கு கால் பண்ணி சொன்ன ஒரு டவுட்டை கிளப்புறாரு. எப்படின்னா, நீங்கள் ஏதோ உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்தீங்களா, எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியல. நாளைக்கு நான் 11 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். போனால் அங்கே வாங்குற வரைக்கும் அது அவ்வளோ போராட்டம் பாருங்கள். அந்த செக்ரட்டரி வந்தார் பாரிலேருந்து. அவர்கிட்ட போய் இந்த பணம் கொடுக்குறவர் காதில் சொல்கிறாரு, இவங்களுக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க, பெட்டிஷன் வந்திருக்கு இந்த பணத்துக்கு அப்படின்னு. அவர் கேட்டார், ஆமாம் பெட்டிஷன் வந்திருக்கு, என் மேலே கேஸே போட்டிருக்காங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் பார்த்தாரு, என்னை பார்த்தாரு, இல்லை அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னாரு. அவர் கொடுக்கறதுக்கு மனசே இல்லை, கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கவரில் வச்சு கொடு அவங்களுக்கு முதல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை கலெக்ஷனில் போட்டுட்டு புதன்கிழமை தைத்து கொடுக்கறதுக்காக பிரதரை பார்க்க வரேன். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, எனக்கு டிவி சேனலில் கர்த்தர் இவ்வளோ அக்கறையாக இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாருன்னு தெரியாது. ஏன்னா டெஸ்டிமனியை சொல்ல சொல்லி என்கிட்ட பேசவே இல்லை ஆண்டவர். என்னடா ப்ரெசன்ஸே இல்லைன்னு கேட்டப்போ அதை சொல்ல சொல்லி சொன்னார். இதில் வந்து இவ்வளோ ஆர்வமாக அக்கறையாக இருக்க. இன்ஸ்டன்ட் டெலிவரன்ஸ். முதல் நாள் விதைச்சோம், மறுநாள் பெற்றுக்கிட்டோம் 2 பேருமே. பையனுக்கெல்லாம் ஸ்கேனர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட் இல்லை, ஆனால் எவ்வளோ பெரிய டெலிவரன்ஸ். இன்னும் எனக்கு நிறையா பிரதர் சொன்னார், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீ வர வேண்டிய பணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நிறையா வரும், நான் நிறையா விதைப்பேன். அதனால் நீங்கள் நிறையா டிவி சேனலுக்கு தசம பாகத்தை தாண்டி நிறையா டிவி சேனலுக்கு விதைக்கும்படி, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டெலிவரன்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். இந்த சாட்சியை நான் சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன்.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.